ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மினி ஜாங்கிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருமே பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருப்போம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இது எப்படி நம்ம வீட்லேயே பேக்கரி ஸ்டைலில் நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்வீட்டாக செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புன்றது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. 1 மணி நேரம் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா திரிஞ்சு சுடும் போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டெக்ஸ்சர் மாறலாம். ஸோ நீங்கள் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு கம்மியாக ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக வராது. ஸோ கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 டைம் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் டஸ்ட் ஏதாவது இருக்கும், தூசி ஏதாவது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அலசிக்கலாம். நீங்கள் அலசிட்டு ஊற வச்சாலுமே ஊறின பின்னாடி தான் டஸ்ட்டு மேலே வரும். ஸோ நீங்கள் ஊற வச்சுட்டு அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளீனாக அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் எதை மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். ஆனால் நம்ம கிரைண்டரில் நல்லா அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பொங்கி வரும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அங்கங்கே கொரகொரப்பாக இருக்கும். சிலது பருப்பு அரைப்படாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கிரைண்டரில் ஆட்டி நல்லா எடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ கிரைண்டரே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுக்கணும். இதில் நிறையா தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிலேபி நல்லா ஒளியிரும் நம்ம சுடும் போது. ஸோ தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக எல்லா மாவும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு எங்கேயுமே இல்லை. இப்போ நான் இதை எவ்வளோ நேரம் அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு தாராளமாக எடுக்கும். அப்போனா தான் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக அரைப்படும். ஸோ 15 to 20 மினிட்ஸே டைமில் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். டைமில் நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போயுமே சர்க்கரை எடுக்கிற அமௌண்ட்டோட பாதி அமௌண்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீனி பாகு காய்ச்சறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பாகு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே ரேஷியோவில் தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செஞ்சாலும் கரெக்டாக வரும். ஜாங்கிரிக்கு எப்போவுமே கம்பி பதம்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு அது நல்ல ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். எண்ணெய் பிசுக்கு பதத்துக்கு இருந்தால் போதும். நீங்கள் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து ஆட்டுறீங்க அப்படின்னா நிறையா வரும் உளுந்து. ஸோ சீனி பாகு எவ்வளோ காய்ச்சணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சீனி பாகு காய்ச்சணும். நான் இங்கே காய்ச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் காய்ச்சிருக்கேன். ஏன்னா இதில் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யும் போது அதை ஃபுல்லாகவே செஞ்சு முடிக்கிறீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். நீங்கள் நிறையா சுகர் சிரப் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் கம்மியாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். 200 கிராம் அளவு சுகருக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா அதில் பாதி, நீங்கள் எந்த கப்பில் 200 கிராம் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். சுகர் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு பிசுக்கு பதம் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே ஆயிலை தொட்ட மாதிரி இருக்கும், விளக்கெண்ணெய் தொட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கம்பி பதம் வர வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கம்பி பதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜிலேபி வெள்ளை பூத்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் டைம் ஆக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வெள்ளையாயிரும் சீனி பாகு. ஸோ கம்பி பதம் வரவே கூடாது. கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் நல்லா ஒட்டும். ஆனால் அந்த கம்பி ஃபார்ம் ஆகாது. கையில் நல்லாவே ஒட்டும். ஆனால் அந்த கம்பி ஃபார்ம் ஆகக்கூடாது, நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிக்கியான ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் அப்படியே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பதம் அப்படியே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கிரி செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஜாங்கிரியை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்பவும் ஆறி போயிடுச்சுன்னா ஜாங்கிரி அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதை அப்படியே ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் தான் உளுந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு மாவு வந்திருக்குன்னு.
இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே போதும். ஒரு 40லேருந்து 50 ஜாங்கிரி வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மாவு பதத்தை பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆரஞ்சு கலரு. இது வந்து போட்டால் இந்த ஜாங்கிரிக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எல்லோ கலர் பிடிச்சா நீங்கள் எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஜாங்கிரி வெள்ளையாக இருக்கும். இப்போ வந்து இதில் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 6-7 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் எடுத்துருக்க உளுந்து மாவு அமௌண்ட்டுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அரிசி மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். ஏன்னா வந்து உளுந்தில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணி எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஸோ வந்து நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகாது. நல்லா வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் நம்மளுக்கு ஜாங்கிரி வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான். ஸோ வந்து அரிசி மாவு வந்து நீங்கள் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்கும் மாவு. உங்களுக்கு வந்து புளியறதுக்கும் நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து ஒழுகாமல் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகவும் ஆட் பண்ணுறோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாவு கெட்டியாகணும். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா வந்து ஜாங்கிரி வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அது ஊறின பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளாஸ் மாதிரி நல்லா கண்ணாடியாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஜாங்கிரி கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு காரணம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ வந்து நீங்கள் அரிசி மாவை கம்பேர் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் வந்து அந்த ஜாங்கிரியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வந்து கையை வச்சு ஒரே மாதிரியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. மாவு வந்து ஊறக்கூடாது. ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கக்கூடாது. ஜாங்கிரி வந்து ஊறிட்டா டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ வந்து நீங்கள் மாவு வந்து ஊற வைக்கவே கூடாது. சீக்கிரம் வந்து செஞ்சு முடிச்சிடணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது துணி வந்து கெட்டியாக வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம். அப்படி வந்து உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைனா நீங்கள் பால் கவர் இல்லைனா எண்ணெய் கவர் வச்சுருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து மாவு வச்சு நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து பைப்பிங் பேக் நான் எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு டம்ளர் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு. அதில் வந்து மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மேலே ஒரு ரப்பர் பேண்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை டைட்டாக ஒரு சைடு பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடு சின்னதாக வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து அப்படியே விட்டுருங்க. அப்படி வந்து ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஆனால் எடுத்தோடனே நீங்கள் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே அளவு தான் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்துட்டு வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாங்கிரி வந்து நல்லா வந்து விரிஞ்சு ஷேப்பு வந்து வராமல் போயிடும். அதனால் மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் ஜாங்கிரியை வந்து பிழிய ஆரம்பிச்சிடணும். அப்போனா தான் உங்களுக்கு ஷேப் வந்து உடையாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டாக வந்து வரும். அப்படி வந்து நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாங்கிரி வந்து விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு ஷேப் வந்து ஒழுங்காக வராது. அப்படி சுருண்டு கீழே ஒன்று போயிடும். இல்லைனா விரிஞ்சு அங்கிட்டு அலம்பி அப்படியே போயிடும். ஸோ வந்து நீங்கள் மிதமான சூட்டில் தான் வந்து ஜாங்கிரியை வந்து பிழிஞ்சு விடணும். அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தனித்தனியாக தள்ளி போயிடும். உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஒழுங்காக வராது. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாங்கிரி வந்து பிழியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் வந்து ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் போக போக நல்லா வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆகிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து போக போக கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினி ஜாங்கிரி செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவைப்படாது. அது நிற்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம. அந்த பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறையா வரும். அதுக்கப்புறம் நல்லா வெந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் நல்லா கம்மியாயிரும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடணும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாங்கிரியுமே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண உடனே வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கணும். சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெதுவெதுப்பாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நல்லா ஆறியும் இருக்கலாம். ஆனால் வந்து ஜாங்கிரி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போனா தான் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நீங்கள் சுகர் சிரப்பில் வந்து ஏலக்காயை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் ஃப்ளேவர் வந்து முழுசாக வந்து ஜாங்கிரிக்கு இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா ஏலக்காய் வந்து சில நேரம் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த டேஸ்ட்டு வந்து சுத்தமாக மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து வெறுதாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து மோஸ்ட்லி கலருக்கு ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 15 நிமிஷம் வந்து ஊறினாலே போதும். ரொம்ப நேரம் டைம் ஆகாது. இது வந்து குலோப் ஜாமுன் மாதிரி வந்து ஊறிட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து போட்டோன்னே 15 மினிட்ஸில் போட்டுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், நல்லா கோட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து எல்லா ஜாங்கிரியுமே வந்து நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து இன்னொரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரியும் இருக்குது, நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா ஜூஸியாக நல்லா வந்து அந்த சுகர் சிரப் நல்லா வந்து கோட் ஆகிருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஜாங்கிரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.